கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவவாக்கு மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமுள்ள என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து தேவனுடைய சிறப்பு தன்மைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் அல்லவா? இன்று நம் தேவன் மாறாதவர் என்ற தன்மையை குறித்து தியானிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிற மாறாத தேவனாயிருக்கிறார். அன்று மோசேயை கர்த்தர் எகிப்துக்கு திரும்பி போய் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வர பார்வோனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னபோது, மோசே தேவனிடத்தில் அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று கேட்டபோது, தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்ல சொன்னார் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 102இல், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று நம் சேனைகளின் கர்த்தர் சொன்னதை மல்கியா தீர்க்கதரிசி தனது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆம், என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறுபடுகிறவர்கள், தங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள். பல சமயங்களில் அவர்கள் சொன்ன காரியங்களை செய்யாமல் போய்விடுவார்கள். ஆனால் நம் தேவனோ ஒருபோதும் மாறாதவர். மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. ஆகவே நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு அதை செய்து முடிக்கிற மாறாத தேவனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் மாறாத தேவனாய் நம்மோடு இருப்பதால் தான் நாம் நிர்மூலமாக்கப்படாமல் இருக்கிறோம். அவர் நமக்கு சொன்னதை செய்வதில் மாறாதவராய் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அதை நமக்கு தர பெற்றுக்கொள்வோம் என்று அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனாகிய எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது அன்பின் பிள்ளைகள் எத்தனை பேர் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜெபத்தையும் கேட்டு அவர்கள் அனைவருக்கும் பதில் தந்து ஆசீர்வதித்தருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Have a wonderful blessed day.